அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாகப் போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோ பூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். இதுவரை விரய சனியின் ஆதிக்கத்தில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது ஜென்ம சனியின் ஆதிக்கம் வந்திருக்கின்றது. எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் இருப்பதால் ஏற்ற இறக்க நிலை உருவாகலாம். சர்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் சந்தோஷ வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. இதன் விளைவாக பெற்றோரின் மணிவிழா, கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். வீடு வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும். தந்தை
வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். தீர்த்த யாத்திரை, தெய்வ வழிபாடு போன்றவற்றில் நம்பிக்கை கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜென்மசனியாக திகழ்கின்றார். எனவே தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டியதிருக்கும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். இனம் புரியாத கவலை மேலோங்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. சனியின் பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. சனியின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகள் வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகும். வியாபாரம் போட்டிகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். செய்தொழிலில் புதியவர்கள் வந்து இணையலாம். உத்தியோகத்தில் உள்ள கணவன் மனைவி இருவரும் வேறு இடங்களில் பணிபுரியும் சூழலும் உருவாகும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மேலும் சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்வோர் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கவனமாக செயல்படுங்கள். ஆதாயம் கிடைக்க அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் கர்மஸ்தானம் பலப்படுகின்றது. பெற்றோரின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. தொழில் மாற்றம் செய்யலாமா, இடமாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்புவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு மாத தொடக்கத்திலேயே 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது நன்மைதான். ராகுவை போல் கொடுப்பானும் இல்லை என்பது பழமொழி. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பற்றாக்குறை அகலும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப சுமை அதிகரிக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. உடல்நல குறைபாடு அகல ஒரு தொகை செலவாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாய் வழி ஆதரவு உண்டு. இதுவரை கடின முயற்சி செய்தும் எளிதில் முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது எளிதில் முடிவடையும். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திடீர் முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றன. வராத பாக்கிகள் வசூலாகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். வாகனம் வாங்கி மகிழ வேண்டும் என்ற ஆர்வம் கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயர புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறும் இந்த நேரம் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் நடைபெறும் சுபகாரியத்தை முன்னிட்டு ஒரு தொகையை கொடுத்து உதவுவீர்கள். தொழிலில் பழைய பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். எனவே புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் வரும் திடீர் இடமாற்றம் மன கிளேசத்தை உருவாக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் ஆதரவு திருப்தி தரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு சீரான லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் உறுதியாகலாம். கலைஞர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு வந்து சேரும். மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு இனிமை தரும் விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த தை மாதம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் வீடு மாற்றம், இடமாற்றம் அமையும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பாதியில் நின்ற கட்டிடப் பணி மீதியும் தொடரும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள இயலும். பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா என்று யோசிப்பீர்கள். இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த தை மாத திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேக பொருள்களுடன் வில்வம், விபூதி, தாமரை மலர் தந்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.